வெல்கம் பேக் டு யாஷி வ்ளாக். இன்றைக்கி என்ன வ்ளாகில் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அழகான சோக்கர் செட்டும் இயரிங்ஸும் எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வ்ளாகில் போகலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன், பேர்ல் செயின், லிங்க் செயின் எடுத்திருக்கேன், ரிங் எடுத்திருக்கேன், ஐ ஷேப் எடுத்திருக்கேன். ஐ ஷேப்பில் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் நான். இது ஏன் எடுத்திருக்கேன்றதே சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐ பின் எடுத்திருந்தேன். இது ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். என்னடா இது காட்டுறதும் வேறு மாதிரி இருக்குது, ப்ளையர் வேணும் இதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ கண்டிப்பாக வேணும். இதுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஐ ஷேப் தான் நம்ம எடுத்திருந்தோம். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைமு. அதனால் முதல்ல ஐ ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி பண்ணலான்றது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பண்ண போகிற நம்ம ரவுண்ட் ஷேப் ப்ளூ கலரு வச்சு தான் நம்ம இந்த சோக்கர் செட்டு ஃபுல்லாகவே பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதனால் 2-3 டிசைன்ஸ் வச்சு பார்த்தேன். எனக்கு கடைசியாக வந்த ஒரு டிசைன் தான் மை ஓன் டிசைன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் 4mm ரவுண்ட் ஷேப்பில் ப்ளூ கலர் கிளாஸில் நான் இதை வச்சு மேக் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எம்டிஎஃப் போர்டில் இந்த ஓரத்தில் எட்ஜில் மட்டும் சுற்றி நம்ம க்ளூ தடவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இந்த எட்ஜில் நம்ம ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டோன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக க்ளூ தடவிட்டு நம்ம மூன் ஷேப்பில் இருக்கிறத வந்து என்கிட்ட க்ரீன் கலர் தான் இருந்தது. அதனால் நான் வந்து அந்த மூன் ஷேப்பை வச்சு நான் உள்ளே வந்து ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அந்த டிசைன் போட்டுட்டேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணேன். இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப உள்ளே வந்து நம்ம ரோஸ்க்கு பேஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ் போட்டுட்டு 2 லேயர் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக போட்டாச்சு இந்த மூன் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே நம்ம லேயராக வச்சுருப்போம் இல்லையா ரோஸ்க்கு, அதே மாதிரி வச்சுட்டே வந்து சென்டராக வந்து நம்ம இந்த ப்ளூ கிளாஸி ஸ்டோன் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இயரிங்ஸ் தான். இயரிங்ஸு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் இந்த லக்ஷ்மி காயின் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த இதில் இருக்கிற அந்த எட்டு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து இந்த க்ளூ தடவி ஒட்டி எடுத்துக்க வேண்டியது தான், அது ட்ரை ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் ப்ளூ கலரு கிளாஸி ஸ்டோன் தான் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். அதில் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ தடவி இது ஒட்டியாச்சு. இப்போ சுற்றி வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஸ்டோன்ஸ் நம்ம ஒட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் சைடு வந்து இந்த ஐபின் வச்சு நம்ம 2 ஐபின் வச்சு நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒட்டி எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இது வந்து சிம்பிளான ஒரு இயரிங்ஸ் தான். செய்கிறது மேக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குன்றதையும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கண்டிப்பாக மேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம
வீடியோவில் வந்து சேனலில் டுட்டோரியல் மாதிரி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு பே பண்ண மாதிரி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு பே பண்ணி வாங்குகிற மாதிரி வரும். அதர்வைஸ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாக வரும். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐபின் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பேக் சைடு எவ்வளோ சைஸ் நம்மளுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஐபின்னில் தெரிகிற அந்த ஹோல்ஸ் வச்சு நம்ம இந்த பேர்ல் செட் வந்து நம்ம அழகாக எவ்வளோ அந்த லென்த்து வேணுன்றதையும் நம்ம முதல்ல மெஷர் பண்ணி எடுத்து அது கட் பண்ணி நம்ம அதில் கோத்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ அழகான நம்மளுக்கு இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இதில் வந்து ஐபின் பேக் சைடு ஸ்டிக் பண்ணுறோமோ அப்போவே நம்ம வந்து ஸ்டாப்பரும் பேக் சைடு அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். அதை கவர் பண்ணுறதுக்கு பேக் சைடு எப்பவும் போலவே நம்மக்கிட்ட இந்த ஒயிட் ஷீட் இருந்தால் ஒயிட் ஷீட்லேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லேயே நம்ம இந்த ஸ்டாப்பர் வச்சு நம்ம அது ஒரே வாட்டி ஒட்டி எடுத்துக்கலாம். பேக் சைடு ஃபுல்லாகவும் இந்த ஐபின்னும் ஸ்டாப்பரும் ஒரே வாட்டி ஒட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேர்ல் செயின் லிங்க் செயின் வந்து நம்ம அதில் கோத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஸ்டிக் மேலே வந்து ஸ்டாப்பரும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம பேர்ல் செயின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரிங்ஸ் வேணுன்றதையும் வந்து 2 லைன்ஸ் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு 4 லைன்ஸ் 3 லைன்ஸ் வர மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 2 லைன்ஸ் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 7 பேர்ல் வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் 5 பேர்ல்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3 லேயர் 4 லேயர் போடணுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து கோத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கும். இது யாராருக்கு பிடிச்சின்னு சொல்லுங்கள். ஃப்ரீ கிளாஸ் பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள். கஸ்டமைஸ்டு வேணுன்றதையும் நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக இந்த பேர்ல் செயின் வந்து நம்ம கோத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இயரிங்ஸு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றதையும். ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அழகான பேர்ல் செயின் சோக்கரும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு இதை வந்து அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து நம்ம அந்த ரிங்ஸு தெரியாத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகான இயரிங்ஸு நம்ம மேக் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. அழகான சோக்கரும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சோக்கரும் இயரிங்ஸும் யாருக்கு பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷி vlog.